யார் இந்த நிகிதா அப்படின்னு ஒரு விஷயம் போகுது. கண்டிப்பா. அப்ப நிகிதாவை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான புலனாய்வு புள்ளிகள் போல உள்ள ஏறி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாங்க, தன் முதல் முனைவர் நிகிதா ஏற்கனவே ஃப்ராடு தான், அவங்க நடவடிக்கை எடுக்கணும் திருமாறன் ஜியே ஒப்புக்கொண்டுள்ளார். ஏன்னா பொதுவா ஜிக்கெல்லாம் இந்த மாதிரி காரியம் பண்ணுவாங்க. ஜியே போட்டு தள்ள ஒரு அம்மானா அது நிகிதா தான். கார்ல ஒரு கெத்த ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு நெத்தியில போட்டு அந்த காவி உடையெல்லாம் போட்டுட்டு பயங்கர கெத்தா வருவாரு. உடனடியாக எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துவாரு. நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொன்ன திருமாறன் ஜி நிகிதா கிட்ட ஏமாந்துட்டேன்னு வாய் விட்டு ஒத்துக்கிட்டாரு. கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ரூட்ல இருந்து வரும் பொழுது அபூர்வாங்கிற அந்த உணவகத்துல உட்கார்ந்து அவங்க அம்மா அப்பா டீ சாப்பிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஒண்ணு சேர்ந்து 1 மணி நேரம் நாங்க அவங்களை புடிச்சிட்டு அவங்கள மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு அங்கே வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸே அனுப்புதுன்னு சொன்னா, நிகிதாவை காப்பாத்த முயற்சிங்கிறதுங்கிறது தன்னை காப்பாத்திக்கிறது, தன்னை காப்பாத்துறது, இது எல்லாமே உள்ள இருக்கு. ரெண்டாவது நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கேன் சென்டர் போனாங்களா, பொதுவா இந்த மாதிரி வழக்குல சோசியல் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் இங்க இருந்து போனா அங்க இருந்து போனா அதே சிசிடிவி ஃபுட்டேஜா எடுத்து போடுவாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் வழக்குல இது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கேயும் யாரும் போட கிடையாது. இது வரைக்குமே இந்த நிகிதா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு அப்புறம் காவல்துறை நிகிதாவை இன்று வரை கைது செய்யவில்லை. கைது கூட வேணாங்க, விசாரணை கூட கூப்பிடல. விசாரிப்பதற்கு என்ன தயக்கம்? யார் இதை தடுக்கிறார்கள்? குறிப்பா சீமான இன்னைக்கு வரைக்கும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அவங்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் அழகா பார்க்கணும். இதுல நிறைய விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரையும் எச் ராஜா பெருசா பேச மாட்டேங்கிறாரு. குறிப்பா நயினார் நாகேந்திரன் இதுல எதுவுமே பேசல. தென் மாவட்டத்துல இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப தகுந்த விஷயங்களா வந்துகிட்டு இருக்கு. இந்த அஜித்குமார் மரணத்துக்கு காரணமாக அமைந்த அந்த வழக்கு, நகை காணாம போச்சு வழக்கு கொடுத்தவங்க நிகிதா, டாக்டர் நிகிதா. டாக்டர்ங்கிறது அவங்க பிஹெச்டி பண்ணதால வந்திருக்குது. அவங்க மேல இப்ப தொடர்ச்சியா அடுக்கடுக்கா புகார் வந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த சம்பவம் அடுத்த நாள் தான் என்ன வருதுன்னா, இந்த நிகிதா ஏற்கனவே ஒரு ஃப்ராடா நடந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டு பல பேருக்கு அரசு வேலை வாங்கி தராத, கல்லூரிகள்ல அரசு பணி வாங்கி தரதா சொல்லி 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக புகார் மதுரை திருமங்கல காவலத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த வழக்குல ஒரு மேல பெருசா நடவடிக்கை இருக்குல்ல. அந்த நேரத்துக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு தலைமைச் செயலகத்துல நெருங்கிய ஒரு உறவினர் இருக்காங்க, அவங்க முதல்வருக்கு நெருக்கம், அதே போல கல்வித்துறை வட்டாரத்தில் ரொம்ப பிரபலமான ஆள். ஆனா நான் சொன்னா அரசு வேலை உடனே கிடைக்கும்னு அங்க இருந்த கூட பணி செய்த ஆசிரியர்கள்ட்ட இருந்து கிட்டத்தட்ட 19 லட்சம் ரூபாய் நேரடியா வாங்கியிருக்காங்க. அது இல்லாம பல்வேறு இடங்கள்ல 2 லட்சம் 3 லட்சம் தொடர் மோசடி. இது ஒரு பக்கம். அடுத்ததாக அவர் நிகிதாவுடைய கணவர் அப்படி யாருன்னு பார்த்தா திருமாறன் அப்படின்னு ஒரு திருமாறன் ஜியோட மனைவி நிகிதா அப்படிங்கிற செய்தி வெளிவருது. உடனடியா பத்திரிகையெல்லாம் போய் திருமாறன் அணுகும் போது திருமாறன் ஜி என்ன சொல்றாருன்னா, பொதுவா திருமாறன் ஜி நம்ம எப்படி பாக்கலாம்னா, கார்ல ஒரு கெத்த ஒரு 5-6 பேரை கூட்டிட்டு நெத்தியில போட்டு அந்த காவி உடையெல்லாம் போட்டுட்டு பயங்கர கெத்தா வருவாரு. உடனடியாக எல்லாத்தையும் தாக்குதல் நடத்துவாரு. நான் எல்லாத்தையும் பாதுகாக்கிறேன்னு சொன்ன திருமாறன் ஜி நிகிதா கிட்ட ஏமாந்துட்டேன்னு வாய் விட்டு ஒத்துக்கிட்டாரு. வெக்கத்தை விட்டு என்ன சொல்றாருன்னா, நான் உண்மையால அவங்களை தேடி பிடிச்சதான் திருமணம் பண்ணேன். ஆனா திருமணம் பண்ண 2வது நாளே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு என் மேல வரதட்சணை புகார் கொடுத்துட்டாங்க. அந்த வரதட்சணை புகார்ல மீண்டு வருவதற்காக நான் 10 லட்சம் ரூபாய் தொகை கொடுத்து அந்த வழக்கை முடிச்சு வச்சேன். தன் முதல் முனைவர் நிகிதா ஏற்கனவே ஃப்ராடு தான், அவங்க நடவடிக்கை எடுக்கணும் திருமாறன் ஜியே ஒப்புக்கொண்டுள்ளார். ஏன்னா பொதுவா ஜிக்கெல்லாம் இந்த மாதிரி காரியம் பண்ணுவாங்க. ஜியே போட்டு தள்ள ஒரு அம்மானா அது நிகிதா தான். அதுக்கு பார்த்தா நிகிதா அதை தாண்டி 2011 அப்புறம் பல்வேறு இடங்கள்ல வேலை வாங்கி தரேன், இல்ல முக்கியமான இடத்துல உங்களுக்கு நான் சிபாரிசு பண்ண, இப்படி பல்வேறு இடங்கள்ல மோசடியில் ஈடுபட்டாலும் காவல்துறை இதுவரை அவரை கைது செய்ததில்லை. இதுதான் இங்க முக்கியமா தெரியுது. ஏன்னா இந்த நிகிதாங்கிற பெண்மணி தனியா எங்கல, இவங்க பின்னாடி ஒரு லாபி இருக்கு. அந்த லாபி IASல ஒரு முக்கிய நபர். அந்த முக்கிய நபர் தான் ஒவ்வொரு முறையும் இவர் இந்த வழக்குல இருந்து மீண்டு வரதுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. அவங்க தற்போது ஆந்திர பிரதேசத்துல பணியில இருக்காங்கன்னு சொல்றாங்க. அவங்க தலையீடின் காரணமாக தான் காவல்துறை இவர் மீது 2011 இன்றைய வரைக்கும் பெரிய நடவடிக்கை எடுக்கல. அந்த 2011 கொடுக்கப்பட்ட மோசடி புகார் கூட இன்னும் விசாரணையை தாண்டி பெருசா எதுவும் நடக்கல. ஏன்னா அந்த 2011 மோசடி புகார் கொடுத்த அத்தனை பேரும் மீண்டும் இந்த முறை புகார் நிகிதா மேல கொடுத்திருக்காங்க. என்ன காவல்துறை செய்ய போதுங்கிற கேள்வியில தான் இது ஓடிட்டு இருக்குது. இந்த நிகிதாக்கு உதவி செய்யக்கூடிய இந்த IAS லாபிங்கிறது ஒரு 12-15 வருஷமாக நிகிதாவுடைய பல்வேறு மோசடிகளுக்கு துணை போயிருக்காங்க. ஆகவே இந்த வழக்குல வெறும் அந்த திருப்புவனம் காவல் நிலையம் இல்ல மானாமதுரை SP இதோட மட்டும் நிறுத்திக்காம இந்த மானாமதுரை SPக்கு திருமுனை காவல்துறைக்கும் அழுத்தம் கொடுத்து இந்த வழக்கை இவ்வளவு தீவிரமா இந்த நகை திருடு போச்சுன்னு சொல்ற இந்த குற்றச்சாட்டு வழக்க
தீவிரமா விசாரிக்க சொன்னது, அஜித்குமார் இவ்வளவு கொடுமைப்படுத்தலாம், எதனாலும் பண்ணுங்க, எனக்கு வந்து நகை கிடைச்சா போதுங்கிற இந்த வார்த்தையை ஒரு உயரதிகாரி சொல்லி அதன் பிறகுதான் இந்த காவல்துறை செயல்பட்டு இருக்காங்க. கொலையாளிகளா இருக்க அந்த 5 காவல்துறையின மனைவிகள் என்ன பண்றாங்கன்னா அவங்க இறங்கி போராட்டம் பண்றாங்க. எங்க உயரதிகாரி சொல்லிதானே செஞ்சாங்க சொல்றாங்க தவிர அந்த உயர் அதிகாரி யார் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரை பதில் கிடைக்கல. அந்த உயர் அதிகாரி யார் என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும் போதுதான் நிகிதா மட்டுமல்ல, நிகிதா போல இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மோசடி பேர்வர்கள் அம்பலத்துக்கு வருவார்கள். ஏன்னா ஒரு மோசடி பேர்வர் தனியாக இயங்கவே முடியாது. அவரோட அரசு சார்பு மற்றும் முக்கிய பிரமுகர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட்டாதான் ஒரு மோசடி நிகழ்த்த முடியும். அதற்கு சாட்சியாதான் இந்த நிகிதாவுடைய வழக்கு இப்ப முன்னணிக்கு வந்திருக்குது. இப்ப யார் இந்த சார் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் தமிழ்நாட்டுல அடுத்த சாரத்தை. ஆமா, ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழக சேர்த்து யார் இந்த சாருங்கிறப்ப அவசரமா விசாரணை முடித்து ஒரே ஒருத்தர் தான் குற்றவாளி, வேற யாருமே இல்லைன்னு அரசு முடிச்சு வச்சிருக்குது. இப்போ யார் இந்த சாரை கூட விட்டுடலாம், அதையெல்லாம் விட்டுட்டு இப்ப என்ன ஊடகம் முழுவதும் என்ன பேசுறாங்கன்னா பொதுவாவே யார் இந்த நிகிதா அப்படின்னு ஒரு விஷயம் போகுது. கண்டிப்பா. அப்ப நிகிதாவை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான பல சிறப்பு திரைப்படங்கள் உள்ள பூந்து வந்து ஒரு புலனாய்வு புலிகள் போல உள்ள ஏறி அவங்க என்ன பண்றாங்க, அவங்க எத்தனை கல்யாணம் பண்ணாங்க, அவங்களுடைய பின்புலம் என்ன, அவங்க அப்பா அம்மா யார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை விசாரிக்க வேண்டிய நபர்கள் வந்து போலீஸ், சம்பந்தப்பட்ட சட்டத்துறை. இதை விட்டுட்டு சோசியல் மீடியா அதை பத்தி பேசுது. ஏன் சோசியல் மீடியா பேசுதுன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்கு சேவை செய்யக்கூடிய பெரும்பான்மை சோசியல் மீடியா தான் இங்க இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, இந்த விவாதங்களை வந்து மக்களுக்கு சுவாரஸ்யமா தினந்தோறும் கொடுத்துட்டு இந்த விஷயத்த ஊத்தி மூடிடலாம் அப்படின்னு ஒரு முடிவு வந்தாச்சு. ஆனா உண்மையிலேயே செய்ய வேண்டியது என்ன, அங்க வந்து இந்த அஜித்குமார் திருடினாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தெரியல. திருடுறதுக்கு காரணமா இருந்த நகையை அந்த அம்மா அங்க கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதுக்கு முன்னாடி அவங்க ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நான் வந்து ஒரு ஸ்கேன் சென்டருக்கு போய் நகைகளை கலட்டி ஒரு பர்ஸ்லயோ அல்லது அந்த ஸ்கேன் சென்டர்லயோ வச்சேன், அதுக்கு பிறகு கார்ல வச்சதாகவும் சொல்றாங்க. இப்ப அந்த ஸ்கேன் சென்டர் என்னாச்சு, அத முதல்ல போய் சிசிடிவி கேமராவில எடுத்தாங்களா இல்ல அங்க விசாரிச்சாங்களா, அது எந்த ஸ்கேன் சென்டரு, நகை அங்கதான் இருக்கா இல்ல அங்க திருட்டு போனுச்சா, அதுக்கு பிறகு அவங்க எப்படி கொண்டு வந்தாங்க, ஒரு வேளை இது வந்து புதைக்கப்பட்ட அஜித்குமாரை தோண்டி எடுத்து கேட்டாதான் தெரியுமா, அஜித்குமார் சாகும் வரை திருடி இருந்தா கூட அந்த திருட்டுக்காக நான் சாகுறேன்னு சொல்லுவாரு. ஒரு திருட்டே நடக்காம கம்ப்ளைண்டே கொடுக்காம அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில எந்த ஒரு சட்ட பரிபாலனும் செய்யாம அடிச்சே கொண்டு இருக்கக்கூடிய இந்த கொலைய எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத விட்டுட்டு அஜித்குமாருக்கு நிவாரணம் கொடுத்தாச்சு. என்ன சொல்றாங்க, அவர் தம்பிக்கு ஆவின்ல வேலையை கொடுத்துட்டோம், அஜித்குமார் வீட்டுக்கு பட்டா உள்ள ஒரு வீட்டை வாங்கி கொடுத்துட்டோம், அவங்களுக்கு சில உதவிகள் செய்ய போறோம், கவலைப்படாதீங்க நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொல்வதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி பென்னிக் ஜெயராஜ் இறந்தது கிட்டத்தட்ட மீண்டும் ஒண்ணு நடந்திருக்கு. இப்ப எதுக்கு இது சொல்றோம்னு சொன்னா, இப்ப அந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஆட்சி நடந்ததுன்னு இதே ஆட்சி தான் குற்றச்சாட்டுச்சு, அதே ஆட்சியில மீண்டும் நடக்குதுன்னு சொன்னா இந்த ஆட்சி நீடிச்சாலும் மீண்டும் ஒன்று நடக்கும், இல்ல வேறு ஒரு ஆட்சி வந்தாலும் மறுபடியும் வேறு ஒரு இடத்துல அது ஏதோ ஒரு ஊர்ல நடக்கும். அது மதுரையா இருக்கலாம், அது வந்து கோயம்புத்தூரா இருக்கலாம், அல்லது வந்து திருச்சியா இருக்கலாம். அப்ப இந்த நிகழ்ச்சி வந்து முற்று பெறப்போவதில்லைங்கிற விஷயத்த மட்டும் இது உணர்த்துது. அப்ப செய்ய வேண்டியது என்ன, செய்ய வேண்டியது வந்து சட்ட நடவடிக்கையா அல்லது வந்து இது நடக்காம இருக்கிறதுக்கான அறிவியல் பூர்வமான சமூக மாற்றமா அல்லது காவல்துறை மாற்றி அமைக்கிறதா, அதுக்கான மக்களுடைய உரையாடல் நடத்துறதா அப்படிங்கிற விஷயத்த விட்டுட்டு அந்த நிகிதா யாரு, இந்த போலீஸ் யாரு, அந்த ஒரு உள்துறை அமைச்சர் யாரு இப்படின்னு பேசி 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 அதை வந்து ஒரு சுவைப்படக்கூடிய விஷயமா மாத்துறதுங்கிறது அடிப்படையிலே தவறானது. ஏன் அப்படின்னு சொன்னா மீண்டும் ஒண்ணு நடக்கும், அப்பயும் இவங்க பேசுவாங்க, அப்பயும் யாரு பேசுவா, இப்ப இத கூட சோசியல் மீடியா தான் வெளில கொண்டு வந்திருக்கு. அங்க நடந்த அந்த கோசாலையில வந்து அஜித்குமாரை வச்சு அடிச்சு கொள்றதுக்கு முன்னாடி அங்க இருந்த ஒரு ஊழியர் தான் சாதாரணமா பாத்ரூம் போன ஒரு ஊழியர் வந்து அந்த ஜன்னல் ஓட்டையில எடுத்துக்காரு ஒரு சில வினாடிகள் ஓடக்கூடிய ஒரு வீடியோ, அது சக்தீஸ்வரன் அப்படின்னு சொல்றாங்க. அவரை வந்து நீதிபதி கூப்பிட்டு கேட்கிறாரு. இன்னைக்கு வரைக்கும் அவர் வந்து பயந்து போய் தான் வந்து பேசிட்டு இருக்காரு, நான் செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து நிறைய பாதுகாப்பு அமைக்கிற அளவுக்கு எல்லாம் இன்னைக்கு நிலைமை இருக்கு. ஏன், இதுக்கு பிறகும் அவர் கொல்லப்படுவார் அப்படிங்கிற விஷயம் அரசாங்கத்துக்கு தெரியுது அல்லது சோசியல் மீடியாவுக்கு தெரியுது. அப்ப இது என்ன தவறு நடந்தது, இந்த தவறை வந்து எப்படி மூடி மறைக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஒரு எதிரணி தயாரா இருக்குங்கிறதுல வந்து தெளிவா இருந்துதான் அவருக்கு வந்து செக்யூரிட்டி கார்டு போட்டிருக்காங்க. இப்ப அவர் என்ன சொல்ற, செத்தாலும் பரவாயில்ல, என்னை மாமான்னு கூப்பிடுவாங்க, நான் சாதி பாக்குறது இல்ல, மதம் பாக்குறது இல்ல, எப்படி இருந்தாலும் இதுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாருன்னு சொன்னா, அப்ப இந்த விஷயத்தையும் வெளில கொண்டு வந்தது வந்து ஒரு சராசரி நபர்கள் தான். ஆனா தமிழ்நாடு எந்த அளவுக்கு இருக்கு சமூக கட்டமைப்புல, ஒரு விஞ்ஞான தொழில்நுட்பத்துல, காவல்துறையில அப்படின்னு சொன்னா ஒண்ணும் கிடையாது. அங்க நடந்த கொலை
இவங்க இப்படி கொண்டு வந்ததுனாலதான் தெரிஞ்சிருக்கு. இன்னும் சொல்ல போனா கொலை நடந்த பிறகுதான் எஃப்ஐஆரே போட்டிருக்காங்க. இல்ல உண்மை அதுதான். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சமீபத்தில் கூட நாம் தமிழர் கட்சி ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்தப்போ என்ன சொல்றாங்க, இந்த இடதுசாரிகளும் முன்னாடி குரல் எழுப்பாங்க, இப்பெல்லாம் எழுப்பலன்னு சொல்றாங்க. அது மாபெரும் தவறு. அஜித்குமார் ராஜாஜி அரசு பொது மருத்துவ அனுமதிக்கப்பட்டு இறந்துட்டான்னு அனுமதிக்கப்பட்டார். அங்க உடற்கூறாய்வு நடக்கிறதுக்கு முன்னாடியே அங்க இடதுசாரிகள் போய் குவிஞ்சாச்சு. இடதுசாரிகள் அழுத்தத்தின் பேர் தான் அது வழக்கா மாற்றப்படுது. இல்லைன்னா அது 10/11 அந்த உடல் உடனே எரிவிட்டப்பட்டு இந்த வழக்கு நீர்த்து போக வச்சிருக்க காவல்துறை. இடதுசாரிகள் மற்றும் சமூக ஆர்வலர்களோட பங்களிப்புல தான் தோழ சொன்ன மாதிரி சோசியல் மீடியாவுடைய அழுத்தத்தாலதான் இது பொதுவெளிக்கு வந்திருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது நம்ம கூர்ந்து பார்த்தோம்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்கேன் சென்டர் போனாங்களா, பொதுவா இந்த மாதிரி வழக்குல சோசியல் மீடியா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் இங்க இருந்து போனா அங்க இருந்து போனா அதே சிசிடிவி ஃபுட்டேஜா எடுத்து போடுவாங்க. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அஜித்குமார் வழக்குல இது வரைக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எங்கேயும் யாரும் போட கிடையாது. ஏன்னா இன்னைக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ்ங்கிறது கம்பைன் சோர்ஸ்னா அனைத்து ஒருங்கிணைக்கப்பட்டு காவல்துறை எந்த பகுதியில இருந்துனா சிசிடிவி ஃபுட்டேஜை கையில எடுத்துக்கலாம். இதுதான் இன்னைக்கு சட்டம். ஆனா இந்த வழக்குல அந்த நிகிதா உண்மையாலுமே ஸ்கேன் சென்டர் போனாங்களா, ஸ்கேன் சென்டர் எதுக்கு போனாங்க, ஏதாவது மெடிக்கல் ரிப்போர்ட் இருக்கு, அங்க இருந்து திருப்பி வந்தாங்களா, இந்த கோவில் பக்கத்துல வரும்போது பல சிசிடிவி இருக்கு, ஏன்னா ஏடிஎம்ல எல்லாம் இருக்கும், எதுலையுமே இந்த மாதிரி காட்சிகள் அவங்க வெளியில. இன்னும் கூடுதலா பார்த்தா நமக்கு தெரியும், எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் காரை நீங்க தான் போய் பார்க் பண்ணும். அது திருப்பதி மாதிரி பெரிய கோவிலா இருக்கலாம், இல்ல சமயபுரம் இருக்கலாம், பழனி, எங்க போனாலும் கார் பார்க்கிங் நீங்க தான் போய் கார் பார்க் பண்ண தவிர நீங்க ஷாப்பிங் மால் இருக்க மாதிரி கார் பார்க்கிங் போனா வேற கொடுத்து நீங்க போய் பார்க் பண்ணா வாட்ச்மேன் போய் பார்க் பண்ற வசதி கிடையாது. அதுவும் அந்த குறிப்பிட்ட கோயில் ரொம்ப சின்ன கோயில் தான் அந்த ஊர்ல. அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாடுல இருக்க கோயில்ல ஒரு தனியார் செக்யூரிட்டி எப்படி கார் பார்க்கிங் போய் காரை பார்க் பண்ணுவாரு? இது அடிப்படையே இந்த வழக்கோட அடிப்படை தன்மை சொல்றாங்களே, நான் காரை பார்க் பண்ண கொடுத்தேன் நகையை காணாங்கிறது அடிப்படை தன்மையே இல்ல. இததான் ஹென்றி டிஃபென் மீண்டும் இந்த வழக்குல ஹென்றி டிஃபென் வழக்குன்னு ஆஜரிக்கிறார் மக்கள் கண்காணிப்பகத்துல அவர் தெளிவா சொல்றாரு, இந்த வழக்கு அடிப்படையே இல்லாம பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த நகை திருடுங்கிறது. ஏன்னா ஒரு கோயில்ல அப்படி பார்க்கிங் வாரத்துலாம் ஆளுங்க இருக்க மாட்டாங்க. அப்ப நிகிதா சொன்னது அடிப்படையிலேயே தவறான செய்தி. இந்த தவறான செய்தி எப்படி ஒரு வழக்கா வாய்மொழியை வழக்கா எடுத்துக்கிட்டு இவ்வளவு தீவிரமா விசாரிச்சாங்கிறப்ப இது பின்னணி அஜித்குமார் இந்த மரணத்தோட சம்பந்தப்பட்டதில்லை, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, இதை விசாரிக்கணும் மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறாரு. இது ஒண்ணு. அதன் பிறகும் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே இந்த நிகிதா மேல இவ்வளவு குற்றச்சாட்டுக்கு அப்புறம் காவல்துறை நிகிதாவை இன்று வரை கைது செய்யவில்லை. அவர் எங்கேயோ போயிருக்காரு, தலைமறைவு அறிவிக்கும் இல்ல. ஏன்னா சமீபத்துல இங்க பொள்ளாச்சி பக்கத்துல நிகிதாவை பார்த்தேன்னு சொல்லிட்டு அவர் நாங்க இங்க புடிச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி பல பேர் சமூக ஊடகத்தெல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. ஒன்று அப்படி சமூக ஊடகத்தை கொடுத்த பேட்டி தான் தவறு, நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை, அப்படி இருக்க கிடையாது. அப்ப நிகிதா சுதந்திரமா என்ன சுத்திட்டு இருக்காங்க. இந்த கொடுக்கப்பட்ட புகார் தவறானது அப்படின்னா நிகிதா தான் முதல் குற்றவாளியாக சேர்த்தணும். ஏன்னா திட்டமிட்ட சதி இல்ல தீய நோக்கத்தோடு செய்யப்பட்டதுன்னு இதை நிரூபிக்கணும். ஆனா நிகிதாவை இன்று வரை காவல்துறை கைது கூட வேணாங்க, விசாரணை கூட கூப்பிடல. விசாரிப்பதற்கு என்ன தயக்கம்? யார் இதை தடுக்கிறார்கள்? ஏன்னா நீங்க சாதாரணமா போராட்ட ஆர்ப்பாட்டம் எது நடத்தாலும் வீடு தேடி போய் கைது செய்யற காவல்துறை, இன்னும் சொல்ல போனா கலைஞர் கருணாநிதி அவர்களை நள்ளிரவு வீட்டை உடைச்சிட்டு போய் கைது செய்யற காவல்துறை, அம்மையா ஜெயலலிதா அவர்களை அதிகாலை 4 மணிக்கு போய் நின்று கைது செய்யற காவல்துறை நிகிதாவை கைது செய்ய முடியாதா அப்படிங்கறத $1,000,000 கேள்வி. இன்னும் இதுக்கு முன்னாடி பல வழக்கு இருக்குது. ஹெச் ராஜா அவர்கள் உயர் நீதிமன்றத்தை சொல்றாரு, உயர் நீதிமன்றமாவது கூந்தலாவது திட்டாரு. அந்த வழக்கிலையும் ஹெச் ராஜாவை தமிழ்நாடு காவல்துறை அன்னைக்கு யார் ஆட்சின்னு திமுக அதிமுக இல்ல, எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஹெச் ராஜாவை காவல்துறை கைது செய்யல. அதே போல எஸ்.வி. சேகர் பெண் பத்திரிகையாளர்கள் தவறா பேசுறாரு, அவங்களாம் மோசமான துறைப்படி வெளிப்படையா பேசுறாரு. அது குறித்து உயர் நீதிமன்ற வழக்கு எடுத்துக்கிட்டு விசாரிச்சு எஸ்.வி. சேகருக்கு தண்டனை வரைக்கும் கொடுத்தாச்சு. இதுவரை ஒரு முறை கூட எஸ்.வி. சேகர் கைது செய்யப்பட்ட செய்தியை நம்ம பார்க்கவே இல்லை. இத்தனைக்கு எஸ்.வி. சேகர் அனைத்து மேடைகள்லயும் அது ஆளுங்கட்சி மேடைகள்லாம் ஏறி பாராட்டுகள் எல்லாத்தையும் கலந்துக்கிறாரு, ஆனா அவர் கைது செய்யல. ஆகவே இந்த சட்டம் நீதி இது எல்லாமே ஏதோ சாமானியன் நம்ம சொல்லக்கூடிய கிள்ளுக்கிரியா நினைக்கிறது இல்ல எதிரிய பழிவாங்கிறது, இந்த எண்ணத்தோட தான் இந்த காவல்துறையும் அரசு செயல்படுவதை தவிர உண்மையாலுமே சட்டத்தின்படி செயல்படுனா ஹெச் ராஜாவும் எஸ்.வி. சேகரும் என்னைக்கோ கைது செஞ்சிருக்கணும். அதே போலதான் ஒரு இடத்தை இடிக்கணும், அடிக்கடி சொல்லுவாங்க இது புறம்போக்கு இடம், மக்கள் குடியேற்றாங்க, அதனால நீதிமன்ற உத்தரவின் பேர்ல நாங்க இருக்கிறோம், நீதிமன்ற உத்தரவின் பேர்ல காலி பண்றோம். ஒவ்வொரு முறையும் இந்த ஆட்சியாளர்கள் அது திமுக எந்த ஆட்சியாளர் எவ்வளவு முட்டு கொடுத்தாலும் சாஸ்திரா பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல வல்லத்துல இருக்கு. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகத்தின் இடத்தில் ஒரு 11 ஏக்கரா புறம்போக்கு அரசு நிலத்துல கட்டப்பட்டிருக்கு. அங்க இருக்க கட்டங்களை அகற்றுங்கள்னு உயர் நீதிமன்றத்தில் 2 முறை ஆணை கொடுத்தாச்சு. அங்க காவல்துறை பேசி வாங்க. ஆனா இதுவரை சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் ஒரு செங்கலை கூட அரசு நகர்த்தவில்லை. அந்த அரசு யாருங்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆகவே இந்த சட்டம் அரசு காவல்துறை எல்லாம் யாருக்காக இருக்குன்னா
சாமானியர்கள் மீது அவருடைய அதிகாரத்தை காட்டுவதற்கு பயன்படுதே தவிர இது போல நிகிதா மாதிரி ஆட்கள் இல்ல ஹெச் ராஜா, எஸ்.சி. சேகர் போன்றவர் மீது இவர்கள் சுண்டுவரல் கூட படாது. அவங்க பாதுகாப்பா போய், எனக்கு தெரிஞ்சு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நிகிதா பாதுகாப்பா போய் ஒரு ஆன்டிசிபேட்டரி பெயில வாங்கிட்டு உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த காவல்துறை விசாரணைகளை தொடங்கும். அதுக்குள்ளார அடுத்தடுத்த செய்திகள் வரப்ப இதையெல்லாம் கடந்து மக்கள் அடுத்தடுத்து போயிடுவாங்க. இதைதான் அரசு எதிர்பார்க்குது. இதுல இந்த விசாரணை முறையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா சில இடங்கள்ல ஒரு கிரே ஒதுங்கும். அப்ப எப்படின்னு சொன்னா, இந்த நிகிதா அப்படிங்கிறவங்களை நிகிதாவை விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது கிடையாது. நிகிதாவை காப்பாத்துறாங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நிகிதாவை காப்பாத்த முயற்சிங்கிறதுங்கிறது தன்னை காப்பாத்திக்கிறது, தன்னை காப்பாத்துறது, இது எல்லாமே உள்ள இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்போதுமே யாரு பலன் பெறாங்களோ அதுல யாரு பலியாகிறாங்களோ அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பலன் அடைவாங்க, ஒரு குறிப்பிட்ட நபர்கள் பலியாடுகளா மாற்றப்படுவாங்க. அப்படிதான் இப்ப 2 நாளுக்கு நேத்து முந்தானத்து அப்படின்னு நினைக்கிறேன், கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி ரூட்ல இருந்து வரும் பொழுது அபூர்வாங்கிற அந்த உணவகத்துல உட்கார்ந்து அவங்க அம்மா அப்பா டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பொதுமக்கள் ஒண்ணு சேர்ந்து 1 மணி நேரம் நாங்க அவங்களை புடிச்சிட்டு அவங்கள மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு உறுதி செய்யப்பட்டு அங்கே வைங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு அவங்களை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி போலீஸே அனுப்புதுன்னு சொன்னா, அப்ப அவங்கள அவங்களே போய் ஸ்டேஷன்ல நாளைக்கு நின்னால் கூட, அவங்களே நான் தான் இந்த தவறு செஞ்சேன், இது காரணம் என்னன்னு சொன்னா கூட அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அதுக்கு பிறகு விவரங்கள் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இது ஏதோ இன்னைக்கும் நேற்று நடந்தது கிடையாது. அந்த அம்மா ஒரு கல்லூரி துணை பேராசிரியர், தாவரவியல் துறையில பிஹெச்டிங்கிறாங்க. அந்த பிஹெச்டிங்கிற டாக்டரேட்டை டாக்டர்னு தன்னோட கார்ல எழுதிக்கிட்டு அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் ராணி மாதிரிதான் அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்களுடைய வரி பணத்துல பேராசிரியரா சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்க இந்த மாதிரியான நடவடிக்கைகள் இருக்கிறாங்க. குறிப்பா மதுரையில சர்க்கியூட் பங்களாக்கு வரக்கூடிய தலைமைச் செயலகத்துல முக்கியமான புள்ளிக்கு அவருக்கு பிடிச்ச உணவை சமைச்சுக்கிட்டு இவங்க யாருடைய தலையீடு இல்லாம எப்ப வேணாலும் உள்ள போயிட்டு உள்ள வர்ற மாதிரியான பல 10 ஆண்டுகளா தொடர்பு இருந்திருக்கு. இதெல்லாம் பாக்குற போது ஏதோ இது ஒரு நிகிதாங்கிற ஒரு வெறும் பேராசிரியர், அதாவது அவங்க ஒரு சீட்டிங் பேர் வெளியே அப்படின்னு முடிக்க முடியாது. இவங்க எல்லாருக்குமே இவங்க ஒரு துருப்புச்சீட்டா இருந்திருக்கிறாங்க. அதனால இது அம்பலமாகிற பொழுது நிகிதா தலையில போட்டுட்டு அதிகாரிகள் ஒதுங்குறாங்க. நாங்க மனித நேயத்தோட நடந்துக்கிறோம்னு சொல்றாங்க. இது இப்ப மட்டும் கிடையாது. சிவகாசியில விஜயலட்சுமி ஏற்கனவே ஒரு பிரச்சனையில தமிழ்நாடே காரி துப்புனுச்சு. விஜயலட்சுமியை பயன்படுத்திக்கிட்டு உயர் அதிகாரிகள்லாம் எப்படி சின்னுங்கனானுங்க டூயட் பண்ணானுங்கிறதெல்லாம் அந்த அம்மா விழாவாரியா எடுத்து போட்டாங்க. இது வரலாறு முழுவதும் இருக்கு. அப்ப இதுல என்ன தெரியுதுன்னு சொன்னா, அதிகார வர்க்கம் எங்கேயோ போய் சரண்டராய் கிடக்கு. அதிகார வர்க்கத்துக்கு யாரோ துருப்புச்சிட்டா இருக்கிறாங்க, அவங்கள மட்டும் பார்க்க கூடாது, அவருடைய பின்னணியை உள்ள பூந்து ஊடுருவி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குங்கிற இந்த விஷயம் சொல்லுது. இல்ல இதே போல நிர்மலா தேவின்னு ஒரு கல்லூரி பேராசிரியர் வழக்கு வருது. அந்த கல்லூரி பேராசிரியர் வழக்கு என்ன, அவங்க அவங்க கீழே படிச்சிட்டு இருந்த மாணவிகளை பல்வேறு தொழிலுக்கு அப்படின்னா ஒரு தவறான எண்ணத்துல அவங்களை மோட்டிவேட் பண்ணி அதை பயன்படுத்துறதும் செஞ்சிருக்காங்கிற குற்றச்சாட்டு வருது. அந்த குற்றச்சாட்டு எது வரைக்கும்னா, அன்றைக்கு இருந்த கவர்னர் மாளிகை வரைக்கும் போய் தொடுது. கவர்னர்ல தொடங்கி கவர்னர் பணியாளர்கள், முக்கிய அரசு அதிகாரிகள், கல்வித்துறை அத்தனை பேர் பட்டியல் வந்தாலும் கூட பலியாடுன்னு சொல்லுவோம். ஒரு சம்பவம் பெருசாயிடுச்சு, அதிகார வர்க்கத்தை காப்பாத்துனா அதுக்கு ஒரு பலியாடுங்கிற அளவுல அந்த நிர்மலா தேவி கூட இன்னும் ஒரு பேராசிரியர் 2 பேரை மட்டும் அந்த பலியாடு ஆக்கிட்டு மீதி அத்தனை அரசு அதிகாரிகள் அரசு துணைவர்களும் தப்பிச்சிட்டாங்க. இது அதே போல சிவகாசி ஜெயலட்சுமி வழக்கு நடந்துச்சு. அதே போல இப்ப நிகிதா வழக்குலயே இந்த அரசு பதுங்குது. அரசுங்கிறது அதிகார வர்க்கம். இந்த அதிகார வர்க்கம் ஏன் இதை அப்படி நீத்து போக செய்ய வைக்கணும்னு பாக்குது அப்படின்னா, இந்த நிகிதாவை நீங்க கைதுக்குள்ள கொண்டு விசாரணை ஆரம்பிச்சீங்கன்னா, ஏற்கனவே நிர்மலா தேவி விஜயலட்சுமி வழக்குல என்ன நடந்துச்சோ அதே போல ஒரு பெரிய அரசு அதிகார மையம் ஆட்டம் காணும். அந்த ஆட்டத்தை தவிர்க்கிறதுக்கான அரசு தன்னுடைய மேட்டிமை என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க ரொம்ப சுத்தமானவங்க காட்டிக்கிறதுக்காக பலியாடுகளை போடுவார்கள். அந்த பலியாடாக தான் நம்ம நிகிதாவை பார்க்க முடியுது. ஏன்னா நிகிதாங்கிற தன்னவர் தனியாக இதை செய்திருக்கவே முடியாது. அவருடைய ஒரே ஒரு புகாருக்கு காவல்துறை இறங்கி ஒரு கொலை வரைக்கும் போகுது அப்படின்னா, கண்டிப்பாக நிகிதாவுக்கு பின்னாடி இருக்க அந்த அதிகார வர்க்கம் யார் அந்த சார்ங்கிற கேள்வி மீண்டும் மக்கள் மன்றத்துல வந்திருக்கு. இதுக்கு பதிலளிக்க வேண்டியது அரசின் கடமை. இந்த நிகிதாவை கூட அரெஸ்ட் பண்ணிடலாம், அரெஸ்ட் பண்ணிட்டு விவரங்களை கேட்டுக்கலாம், கேட்டுட்டு அவங்களுக்கு ஒரு தண்டனை கொடுத்துடலாம். ஆனா இந்த பிரச்சனைக்கு எப்படி தீர்வு? நூத்துக்கணக்கான நிகிதா வெளில இருக்கிறாங்க. அந்த நிகிதாக்கள் ஆயிரக்கணக்கான அதிகாரிகளோட தொடர்பு இருக்காங்க. இந்த அதிகாரிகள் எல்லாமே அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய நபர்களா இருக்கிறாங்க. அப்ப அரசாங்கம் தொடர்ந்து இந்த மாதிரியான வேலைகள் தான் செஞ்சிட்டு இருக்குங்கிறது இதுல ஒரு அப்பட்டமா தெரியுது. அப்ப என்ன பண்ணணும்னு சொன்னா, இந்த பிரச்சனைய உடனடியா ஏதாவது ஒரு களிம்பு போட்டு இந்த புண்ணை சரி செய்யறதா, இல்ல ஒட்டுமொத்தமா ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதா அப்படிங்கிற விஷயத்துக்கு தான் வரணும். இன்னைக்கு அஜித்குமாரை கொன்னு குறைச்சாச்சு, நாளைக்கு விஜய் தாக்கப்படலாம், நாளைக்கு மறுநாள் தனுஷ் தாக்கப்படலாம். அப்ப நம்ம ஆளுகள்லாம் என்ன பண்றோம், நம்ம இளைஞர்கள்லாம் அஜித் தலை தனுஷ் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருக்கிறானுங்க. ஏதோ ஒரு லைக் போடுறது, ஒரு சப்ஸ்கிரைப் பண்றது, இந்த மாதிரி இருந்தா போதுமா?
நாளைக்கு அந்த அஜித்குமாரா ஒரு இளைஞருக்கும் இந்த நிலைமை வரும். ஏன் ஒரு நாளும் அவன் இந்த மாதிரியான அந்த கார் எடுத்து கொண்டு போய் போடுற வேலையை செய்ய வேண்டியவனா ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். ஒரு நாளும் இந்த சாவியை வாங்கி கொண்டு போய் இடத்துல வைக்க வேண்டிய ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறான். இப்ப இவனுடைய வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி அதிகார வர்க்கத்துடைய பார்வையில தான் இருக்கு. நினைச்சா உன்னை திருடனா மாத்தலாம், நினைச்சா உன்னை ரிலீஸ் பண்ணலாம், நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். ஒரு எஃப்ஐஆர் போடாம கூட ஒருத்தனை கொன்னு குவிச்சிட்டு உனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்தாச்சுன்னா போதும், பல லட்சத்தை கொடுத்தாச்சுன்னா போதும், நான் தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சமாதான முயற்சிக்கு போயிட முடியும். பிரச்சனை அதல்ல. ஒட்டுமொத்தமா இங்க இருக்கக்கூடிய அரசு யாருக்காக வேலை செய்யுது அப்படிங்கிறதா இது அடங்கியிருக்கு. கூடுதலா இதுல அதிமுக எந்த ரோடும் பண்ணல. குறிப்பா சீமான இன்னைக்கு வரைக்கும் சந்தேகப்பட வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த அம்மாவுடைய இந்த நிகிதாவுடைய செல்போன் எல்லாமே கடந்த ஒரு மாதமா முருகன் மாநாட்டை ப்ரொபோஸ் பண்ணி நிறைய பதிவுகள் போட்டிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு அறிவிக்கப்படாத ஒரு பொறுப்புல இல்லாத பாரதிய ஜனதா அல்லது RSS பிரதிநிதி மாதிரி அவங்களுடைய பதிவுகள் எல்லாம் இருக்கு. அவங்க கல்லூரியில அந்த மாதிரி இந்து குழந்தைகள் அப்படின்னு சொல்லலாம் பெற்றோர்களுக்கு செய்தி அனுப்புறாங்க. ஒரு RSS எப்படி நேர்மையா வேலை செய்வாங்களோ அதை விட பல மடங்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நபரா அவங்க கல்லூரியில பேராசிரியர் இந்த காலத்துல வேலை செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா அவங்களுடைய பின்புலத்தை கொஞ்சம் அழகா பார்க்கணும். இதுல நிறைய விஷயங்கள் வர வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வரையும் H. ராஜா பெருசா பேச மாட்டேங்கிறாரு. குறிப்பா நயினார் நாகேந்திரன் இதுல எதுவுமே பேசல. தென் மாவட்டத்துல இவங்களுக்கு பெரிய அளவுக்கு பின்புலம் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ப தகுந்த விஷயங்களா வந்துகிட்டு இருக்கு. இதையெல்லாம் கொஞ்சம் விசாரிச்சோம்னு சொன்னா இதெல்லாம் எப்படி சமூகத்துல ஊடுருவுது, எதிர்காலத்துல இந்த மாதிரி விஷயங்களை எப்படி தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு நம்ம போய் ஒரு சேஃப்டி கார்டை உருவாக்க முடியும். அந்த வகையில ஏதோ அவர் இறந்தாரு, அவருக்கு வேலையை கொடுத்துட்டோம் அல்லது நிதியை கொடுத்துட்டோம், சமாதானமாயாச்சு. இதை விட ஒரு அரசு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்காம இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காம இருக்கிறதுக்கு இனிமேல் ஒரு நேர்மையா ஆட்சி செய்யறவங்களை கண்ணையும் சாகாம நேர்மையை ஆட்சி செய்வதற்கு என்ன வழிமுறைங்கிறதுக்கு அது ஒரு வழிவகுக்குங்கிற முறையில இந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்.